நோர்வே நாட்டில் உள்ள ஆவா குழுவினரின் அட்டகாசம் ஒரு ஆண்டை நிறைவு செய்து மேலும் தொடர்கிறது. வணக்கம் அன்பான நோர்வே வாழ் தமிழ் மக்களே, ரொம்மன் வளாக பெற்றோர்களே, கடந்த வருடம் 5ஆம் திகதி ஜனவரி மாதம் கடும் குளிரில் புத்தி பேதலித்து நோர்வே ஆவா குழு நடாத்திய எல்லை மீறிய அநாகரிக செயற்பாடு இன்று வரை தொடர்கிறது. பூட்டியிருந்த கட்டடத்தை உடைத்து திறந்து பிரத்யேக ஆண்டு கூட்டம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்ற போட்டு நாடகம் தோல்வியடைந்து ஆண்டு ஒன்றை கடந்து நிற்கிறது. கட்டடத்தின் உரிமையாளர் நோர்வே ஆவா குழு என்ற மிடுக்குடன் கட்டிடத்தின் சாவிகளை கையில் வைத்து நடாத்திய திறப்பு அரசியல் சில நாட்களிலேயே முடிவுக்கு வந்தது. ஆவா குழுவின் பிரதானிகள் மூவரின் வீட்டிற்கு காவல்துறையினர் சென்று சாவிகளை பிடுங்கி எடுத்து அதனை கட்டட உரிமையாளர்களான தமிழர் வள ஆலோசனை மையத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான தண்டனை பணத்தை நோர்வே ஆவா குழுவினர் மானம் இழந்த நிலையில் செலுத்தியதும் அறிந்ததே. திருட்டுச் சாவியை கையில் வைத்து தன்னிச்சையாக ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்த ஆவா குழுவினர் ஜனநாயக வழியில் இயங்கி வந்த ரொம்மன் நிர்வாகத்தை வெளியே துரத்தி விடுவோம் என மார்தட்டி நின்றது. குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற தைத்திருநாள் நிகழ்வில் புதிய சீருடையில் புது வெள்ளை வேட்டி, புதிய சேலை என அணிந்து சிவத்தாரின் துணையுடன் மமதையுடன் அணிவகுப்பு செய்தது. ரொம்மன் நிர்வாகத்திற்கு பூக்கொத்து கொடுத்து வெளியேற்றுவோம் என அங்கு பணியாற்றிய பெண்களை மிரட்டியதும் மறக்க முடியாதவை. நோர்வே சட்டத்தை மதித்து இயங்கும் பாடசாலையை ஆவா குழுவினரால் இன்று வரை அசைக்க முடியவில்லை. ஆனால் குழப்பத்தை விளைவிப்பதே ஆவா குழுவினரின் திட்டம். இந்த ஆவா குழு மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரால் களமிறக்கப்பட்ட காவாலை கும்பல் என்பதில் சந்தேகம் கிடையாது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் இரகசிய ஆலோசனையுடன் மறைமுகமாக இயங்கும் நோர்வே ஆவா குழு இன்றும் ஓய்ந்துவிடவில்லை. ஆவா குழுவை பெற்றோர் என்னும் முகமூடியுடன் பின்னணியில் இருந்து இயக்குவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் என்பது எமது மக்களுக்கு நன்கு தெரியும். இருந்தும் திருட்டு பூனை கண்களை மூடி பாலை குடித்தால் தன்னை யாரும் காண மாட்டார்கள் என எண்ணி கலவரத்தை தொடர்கிறது. இவர்கள் தலைமைச் செயலகம் என்று தம்மை தாமே கூறிக்கொள்ளும் கும்பலின் முழுமையான பக்கபலத்தோடு இந்த அசிங்கமான அநாகரிக செயற்பாட்டில் குதித்திருப்பது நோர்வே வாழ் தமிழர்களை வலுவாக சினம் அடையச் செய்துள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் ரொம்மன் வளாகத்தில் நிர்வாக மாற்றம் தாமாக நடந்து இருக்க வேண்டும். ஆனாலும் தமது வன்முறை மூலம் அடாவடித்தனமான முறையில் கலகத்தை விளைவித்த நோர்வே ஆவா குழுவினர் இன்று மேலும் குழப்பத்தை விளைவித்து மக்களை பிரித்தாளும் சதி வேலையை திட்டமிட்டு செய்து வருகின்றனர். சிறிலங்கா அரசின் கைக்கூலிகளாக மாறியிருக்கும் நோர்வே ஆவா குழுவினர் தம்மை தேசியம் பேசும் தலைமைகளாக சித்தரிக்க முற்படுவது நகைப்பிற்குரியது. சிறிலங்கா நாட்டின் பாரம்பரிய கண்டிய நடனத்தை பெருமையுடனும் புன்னகையுடனும் ஏற்று நிற்கும் இவர்கள் அரச புலனாய்வு பிரிவினரின் துணையுடன் சிறிலங்கா சென்று வருவது ஒன்றும் புதியதும் அல்ல. எமது மக்களை உசுப்பேற்றிவிட்டு சிறிலங்கா அரசுடன் கைகோர்த்து நிற்பது தற்போது அனைவரும் அறிந்ததே. பாடசாலை என்பது அனைவருக்கும் பொதுவானது. எத்தனையோ பெற்றோர்களின் உழைப்பால் உயர்ந்து நிற்கும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தை நாமே ஆரம்பித்தோம். எனவே எமக்கே இந்த பாடசாலை சொந்தம் என்று புரளியை கிளப்பி அன்னை நிறுவனத்தை கையகப்படுத்த நோர்வே ஆவா குழு தொடர்ந்து முயற்சிக்கும் என்பதில் ஐயமில்லை. பாடசாலைக்கு வரும் அரசு நிதியை சுருட்டுவதே இவர்களின் முதன்மை நோக்கம். வங்கிக் கணக்கின் மூலமே இன்று அனைத்து பாடசாலை வளாகங்களிலும் நிதி பரிமாற்றம் நடைபெறுகிறது. இது இந்த மூடர்களுக்கு தெரியாது போல் உள்ளது.
கடந்த வருடத்தில் அன்னை தலைமை நிர்வாக இணைப்பாளர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்று கலகம் விளைவிக்கும் ஆவா குழு கூவித்திருந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அன்னை பூபதி என்னும் பெரிய நிறுவனத்தின் மாற்றங்கள் தேசிய ஆண்டு கூட்டத்தில் ஜனநாயக முறையிலேயே மேற்கொள்ளப்பட்டது. கடந்த வருட இறுதியில் புதிய அன்னை இணைப்பாளர் தெரிவு செய்யப்பட்டதும் அறிந்ததே. ஆனாலும் தற்போது மீண்டும் ஆவா குழு முருங்கை மரத்தில் ஏறி நின்று ஊழித் தாண்டவம் ஆடுகிறது. எப்படியாவது பாடசாலையை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதே நோர்வே நாட்டு ஆவா குழுவின் அடிப்படை நோக்கம். பாடசாலையை ஆரம்பித்தவர்கள் நாமே, எமக்கே பாடசாலையை நிர்வகிக்க உரிமை இருப்பது போன்று ஆவா குழுவினரின் செயற்பாடுகள் அமைந்துள்ளது. அன்னை பூபதி பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என திட்டம் வகுத்தவர்கள் சில பெற்றோர் மட்டுமே. ஆரம்பிப்பதற்கு நிதி கொடுத்தவர்களும் அதே பெற்றோர்களே. இந்த சரித்திரத்தை இருட்டடிப்பு செய்து தமது சிந்தனையில் பாடசாலை உருவானது போன்று இந்த ஆவா குழு புலுடா விடுகிறது. நோர்வே நாட்டு சட்டத்தோடு நடக்கும் பாடசாலைக்கு எதிரான கருத்துக்கள் இவர்களால் வேண்டுமென்றே பரப்பப்படுகிறது. பாடசாலையின் உரிமையாளர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் அல்ல, ஒட்டு மொத்த பெற்றோர்களும் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எமது பிள்ளைகளை கூட நோர்வே நாட்டில் அவர்களின் விருப்பம் இல்லாது உறவு பாராட்ட முடியாது என்பதை அறியாத மூடர் கூட்டத்தை என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நல்லது. நோர்வே நாட்டு ஆவா குழுவிடம் உரிமை இருப்பதாக கருதினால் எதற்காக நீதிமன்றம் சென்று உங்கள் உரிமையை பெறக்கூடாது? நோர்வே நாட்டு சட்டம் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கேள்வியை ஆவா குழுவினரிடமே விட்டுவிடுவோம். 2009 ஆண்டிற்கு முன்னர் எமது தேசத்தின் தலைவரால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பல கிளைகள் நோர்வே நாடு பூராகவும் இருந்தது உண்மை. இன்று இந்த சின்ன புத்தி கொண்ட நோர்வே ஆவா குழு செய்த அட்டகாசத்தால் மக்கள் நம்பிக்கை இழந்து சுருங்கி சின்னாபின்னமாகி நோர்வே நாட்டின் தலைநகருக்குள் குறுகி நிற்கிறது. வெறும் 200 தொடக்கம் 250 அங்கத்தவரை மட்டும் கொண்டு இயங்கும் ஆவா குழுவிற்கு முழு நோர்வே தமிழரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆசையுடன் பகல்கனவும் உள்ளது. இந்த ஆவா குழுவினருக்கு அன்னை பூபதி கலைக்கூடத்தின் வளர்ச்சியை கண்டு பொறாமை. இதனால் நோர்வே வாழ் தமிழ் மக்களின் மிகப்பெரிய கட்டமைப்பை தமது ஆட்சிக்கும் ஆளுகைக்குள்ளும் கொண்டு வர பல தந்திரங்களை பிரயோகித்து வருகின்றனர். மக்கள் குரல் என்னும் பொய்யனின் பெயரில் பல திருவிதாளம் அரங்கேறுகிறது. இன்று தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று தம்மை அடையாளப்படுத்தும் நோர்வே ஆவா குழுவினர் பண்பற்ற வன்முறையை வேறு வடிவில் முடுக்கிவிட ஆரம்பித்துள்ளனர். இதை எமது மக்கள் அனுமதிக்கப் போவதில்லை. 2009 ஆண்டு மே வரை எமது மக்களிடம் இருந்து பெறப்பட்ட நிதிகள் எங்கே? யாருக்கு எங்கே இந்த நிதிகள் அனுப்பப்பட்டன என்பதை எமது மக்களுக்கு தெரிவிக்க முடியுமா? வணங்கா மண் என்று இறுதிக் கணத்தில் பெறப்பட்ட நிதி எங்கே? இன்று நோர்வே நாட்டில் இருந்து மட்டுமல்ல, உலகின் பல பாகங்களில் இருந்து சுருட்டிய பணத்தை எங்கே முதலீடு செய்துள்ளீர்கள்? அனைத்துலகம் என்று பொய்க்கூறி மக்கள் பணத்தில் நீங்கள் வாழும் சொகுசு வாழ்க்கை மக்களுக்கு நன்கு புலப்பட்டுவிட்டது. யார் இந்த அனைத்துலகம்? இவர்களை யார் தெரிவு செய்தது? இவர்கள் எங்கே ஒளிந்து இருந்து செயற்படுகிறார்கள்? பிரான்ஸ், கனடா, சுவிஸ், இத்தாலி, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இன்றும் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கூட்டத்தில் நோர்வே நாட்டு ஆவா குழுவினரின் கனதியான பங்கு இருப்பதை எமது மக்கள் அறிந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். அதிலும் சொக்கி நிற்கும் ஒருவர் அனைத்துலகத்தின் மேலாளர் என்பது அதிர்ச்சியான தகவலாக உள்ளது. இவரின் கல்வி அறிவு வேண்டாம், விட்டுவிடுவோம். தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரே, மக்களை ஏமாற்றும் உங்கள் வேலையை உடனடியாக நிறுத்துங்கள்.
ஏனைய தமிழர் அமைப்புகளை சிதைக்காமல் முடிந்தால் ஜனநாயக வழியில் பயணியுங்கள். அதுவே உங்களுக்கும் நோர்வே நாட்டில் அமைதியாக வாழும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்யும் நல்ல பணியாக அமையும். அடாவடித்தனத்தை விட்டு நேர்மையாக சனநாயக வழியில் செயற்படுமாறு மிகவும் வாஞ்சையுடன் வேண்டுகிறோம். அன்பான நோர்வே வாழ் மக்களே, பெற்றோரே, எமது எதிர்கால சந்ததி தமிழ் மொழி, கலை, பண்பாடு, வரலாறு என்பவற்றை தொடர்ந்தும் காவிச் செல்ல அன்னையோடு இணைந்து பயணிப்போம். எதிர்வரும் ஜனவரி மாதம் 18 சனியன்று அன்னை வளாகங்களாலும் தமிழர் வள ஆலோசனை மையத்தினாலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொங்கல் விழாவில் எமது பிள்ளைகளோடு குடும்பமாக கலந்து தமிழரின் பாரம்பரிய நிகழ்வுகளை எமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்தியம்புவோம். எம் தலைவன் காட்டிய பாதையில் தொடர்ந்தும் அமைதி வழியில் பயணிப்போம். தமிழர்களின் மரபுகளை பாதுகாப்போம். நோர்வே தமிழரின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு காவிச் செல்வோம். நன்றி. நியாயத்தை நோக்கிய பெற்றோர் குழு.